பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய யோவான் வந்து இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறார். ஸோ அப்போஸ்தலனாகிய யோவான் வந்து வேதத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். அவர் வந்து ஏசப்பாவுக்கு ரொம்பவும் பிரியமான சீஷன் அப்படின்ற ஒரு பேர் அவருக்கு இருக்குது. எப்பொழுதும் அவருடைய மார்பில் சார்ந்திருந்த ஒரு சீஷன், அவருடைய நேசத்தை அதிகமாய் அறிந்த ஒரு சீஷன் அப்படின்றதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆண்டவர் எல்லார் மேலேயும் தான் அன்பாக இருந்தார். ஆனால் யோவான் வந்து அந்த அன்பை அதிகமாக டேஸ்ட் பண்ணார், ரிசீவ் பண்ணார், அதையே சார்ந்து கொண்டிருந்தார். அதுதான் மற்ற சீஷர்களுக்கும் அவருக்கும் இடையே உள்ள வித்தியாசம். ஸோ அந்த ஆத்துமா என்ற மனது வந்து அவருக்குள்ளே எப்பொழுதும் செழிப்பாக இருந்திருக்கிறது. ஏன்னா கிறிஸ்துவின் அன்பை, இயேசுவின் அன்பை அதிகமாய் அறிந்திருந்ததுனால அந்த ஆத்துமா வந்து செழிப்புள்ளதாக இருந்திருக்கு. அதனால தான் இந்த வார்த்தையை அவர் எழுதுகிறார். ஸோ நான் ஆத்துமா வாழ்வது போல் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்றார். அப்போ ஒரு மனிதனுடைய